தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறோம் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. நவோதயா பள்ளி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் மத்திய அரசு பள்ளிகள் வருவதை தடுக்காதீர்கள் என்றிருக்கிறது உச்சநீதிமன்றம். நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறோம் என்றிருக்கிறது தமிழக அரசு. தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறோம் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. உங்களுக்கென்று ஒரு கல்வி முறை இருக்கலாம், மத்திய அரசு பள்ளிகளை தடுக்காதீர்கள் என்றிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், இந்த வழக்கு பின்னணி என்ன விவரம்? தற்போது உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக என்ன தெரிவித்திருக்கிறது? தமிழ்நாட்டில் இந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியை நிறுவ வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணைகள் இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு கருத்துக்களை நீதிபதிகள் அதே போல கேள்விகளாகவும் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த பள்ளி தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். அதுக்கு நீதிபதிகள் அனைத்து மாநிலத்திலும் இந்த நவோதய பள்ளிகள் இருக்கின்றது, அதே போல தமிழகத்திலும் மாணவர்களுக்கு கிடைக்கும் கல்வியை நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள், அதே போல மத்திய அரசு பள்ளிகளை நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள், தற்போது புதிய அரசு பொறுப்பேற்றுள்ளது, எனவே அவர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதே போல அந்த நிலைப்பாட்டை கண்டறிய வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறியிருந்தார்கள். அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் உயர்மட்ட அளவில் அந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறதாகவும் அதே போல 12 வார கால அவகாசம் வழங்க வேண்டும், அதன் பின்பு பதிலளிக்கிறோம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் 12 வார கால அவகாசம் வழங்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வேண்டுமென்றால் 3 வார கால அவகாசம் வழங்குகிறோம், வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள்ளாக அரசிடமிருந்து உரிய விளக்கத்தை பெற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல இந்த விசாரணையின் போது மனுதாரர் தரப்பு ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் 1500 சிபிஎஸ்இ பள்ளிகள் செயல்பாட்டு இருப்பதாகவும் அதே போல இந்த பள்ளிகளை நிறுவுவதற்கு தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை காரணம் காட்டுகிறது. ஏற்கனவே பல பள்ளிகளில் மும்மொழி கொள்கையானது இருக்கிறது, ஹிந்தியும் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு ஹிந்தியை காரணம் காட்டி இந்த நவோதயா பள்ளிகளை நிறுவ மறுக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய நீதிபதி மகாதேவன் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் ஹிந்தியை எதிர்க்கவில்லை, ஹிந்தி திணிப்பை மட்டுமே எதிர்க்கிறார்கள் என நீதிபதி தனது அந்த குறுக்கிட்டு அவர் கூறியிருந்தார். அதே போல தொடர்ந்து பேசிய நீதிபதி நாகரத்னா அவர்கள் தொடர்ந்து பல்வேறு அந்த கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். அதே போல தமிழ்நாடு அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞர்கள் தற்போது இந்த மும்மொழி கொள்கையை மத்திய அரசு கொண்டு வருகிறது, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக ஒரு அந்த வாதத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்த நீதிபதி நாகரத்னா இந்த மும்மொழி கொள்கை என்பது இருக்கலாம், ஆனால் 6ஆம் வகுப்பு முதலே தொடங்கப்பட வேண்டும், ஆனால் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இந்த 3 மொழி கொள்கையை கட்டாயப்படுத்துவது மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவும் இந்த 9ஆம் வகுப்பில் மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதை அரசு நிறுத்த வேண்டும், ஏனெனில் இந்த மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுத இருக்கிறார்கள், அவ்வாறு இருக்கையில மிகுந்த மன வேதனையை ஆளாவார்கள் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தற்போது முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே அனைத்து தரப்பினுடைய அந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தற்போது இந்த விவகாரத்தில் 3 வார காலத்திற்குள் தமிழ்நாடு அரசின் விளக்கத்தை கேட்டு நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜு. மத்திய அரசு பள்ளிகள் வருவதை தடுக்காதீர்கள் என்று தமிழக அரசு தரப்புக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறோம் என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் மத்திய அரசு பள்ளிகள் வருவதை தடுக்காதீர்கள் என்றிருக்கிறார்கள். உங்களுக்கென்று ஒரு கல்வி முறை இருக்கலாம், ஆனால் மத்திய அரசு பள்ளிகளை தடுக்காதீர்கள் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.